ஃபுட், ஷெல்டர், அதுக்கு தங்குறதுக்கான இடம், பாதுகாப்பான ஒரு இடம் இருக்கணும். அந்த டாகை வந்து நீங்கள் தான் எல்லோரும் நினைப்பாங்க நாய் நம்மளை காப்பாற்றிடும். இல்லை, நம்ம லீடர் நம்ம டாகை காப்பாற்றணும். அதுக்கு பதில் அது நம்மளை காப்பாற்றும். இதுதான் டீல். எதுவுமே வந்து அன்கண்டிஷன் லவ் அப்படின்னு சொல்லுவோம். அனிமலுக்கும் நாய்க்கும் மனுஷனுக்கும் உள்ளது. அன்கண்டிஷன் லவ்லாம் ஒன்றும் கிடையாது. அன்கண்டிஷன் லவ்னு ஒன்று உலகத்தில் கிடையவே கிடையாது. நீங்கள் லவ் கொடுத்தீங்கன்னா அது திரும்ப லவ் கொடுக்கும். அதுதான் கண்டிஷன். நீங்கள் சாப்பாடு போட்டு அதுக்கு கரெக்டான கேர் கொடுத்தீங்கன்னா அந்த டாக் உங்களை லவ் பண்ணும். அதுதான் கண்டிஷன். நீங்கள் அதை போட்டு அடிக்கிறது, அதை திட்டுறது, அதை கத்துறது, அது மேலே தண்ணி எடுத்து ஊற்றுறது, கையில் கிடச்சதை எடுத்து தூக்கி அடிக்கிறது, அதை கொண்டு வெளியில் போடுறது, இல்லை அதை வந்து எவ்வளோலாம் துன்புறுத்த முடியுமோ பண்ணிங்கன்னா அந்த டாக் சத்தியமாக உங்களை லவ் பண்ணாது. பின்னாடியே வருதுன்னா அது சாப்பாட்டுக்காக வரும், வேறு வழி இல்லை அதுக்கு, அதனால் வரும். சரியா? அதனால் டாக் வளர்க்குறது ரெஸ்பான்சிபிலிட்டியோடு வர்றது. அதை சும்மா ஏதோ ஒரு வீட்டுக்கு ஒரு பொம்மை வாங்கிட்டு வந்து வச்சு வேணான்னா தூக்கி கொண்டு போய் குப்பையில் போடுறதுக்கு அது வந்து பொம்மை கிடையாது. அதனால் ரெஸ்பான்சிபிலிட்டியையும் கமிட்மெண்ட்டையும் தெரிஞ்சுக்கிட்டு அப்புறமா டாக் வந்து வாங்குங்க, பப்பியை வாங்குங்க.